ஹாய்ங்க, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குற இந்த பேரட்டை நம்ம எப்படி ஆப் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ட்ரேசிங் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இப்போ 2 ஆப்புமே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பின்ட்ரெஸ்ட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, இங்கே இருக்குங்களா, பின்ட்ரெஸ்ட் அண்ட் பேப்பர் காப்பி ஆப் அப்படின்ட்டு. சரிங்களா, பின்ட்ரெஸ்ட்டில் நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பேப்பர் காப்பியில் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது நான் ஃபோட்டோஸில் இருக்கிற ஒரு இமேஜை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஃபோட்டோஸில் இருக்கிற இந்த பேரட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஷேர் கொடுத்துருங்க. இங்கே தெரியுதா உங்களுக்கு, ஷேர் ஆப்ஷன் இருக்குங்களா, ஷேர் கொடுத்துட்டு பேப்பர் காப்பி அப்படின்னு வருது பார்த்தீங்களா, பேப்பர் காப்பி ஆப்பில் போட்டுட்டு இங்கே லாக் எப்படி பண்ணுறது அன்லாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு ஓகே காட் இட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே சம் ஆப்ஷன்ஸ் வரும். ரொட்டேட் பண்ணிக்கிற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சின்னதாக வச்சு வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக வேணும் அப்படின்னாலும் நம்ம ஜூம் பண்ணிவிட்டு இங்கே லாக் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, லாக் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் இங்கே ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வேல்யூம் டவுன் பட்டன் அமுக்குங்க. வேல்யூம் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னாவே இங்கே இது வந்துடும். நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ டேப் அப்படின்றதுனால இதுவே எனக்கு பெருசாக தான் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி எதுவும் ஜூம் பண்ணி எதுவும் வரையலை, இந்த மாதிரி மட்டும் நான் வரைகிறேன். இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது அவுட்லைன் எப்படி கொடுக்குறது, ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது, இப்போ ட்ரேசிங் பேப்பரில் மட்டும்தான் நான் ட்ரேஸ் பண்ணி காமிக்க போகிறேன். அடுத்தது கிளாத்தில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா, இப்போது நம்ம இதை லாக் பண்ணிடலாம். இந்த லாக் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது இந்த பேரட் ஷேக் ஆகாது. சரிங்களா, இப்போது இதை ட்ரேசிங் பேப்பர் அதுக்கு அளவாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, எனக்கு போதும் அப்படின்றதுனால கட் பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கர் எடுத்திருக்கேன். இப்போது பொறுமையாக அதை அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி பொறுமையாக நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பேப்பரை மட்டும் ஆட்டிடாதீங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பென்சில் வச்சும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வீடியோவுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக மார்க்கர் வச்சு ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு இமேஜ் இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஜூம் பண்ணி கூட வரைஞ்சிக்கலாம், ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி. சரிங்களா, எனக்கு சின்னதாக போதும். நான் உங்களுக்கு பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எனக்கு சின்னதாக போதும் அப்படின்றதுனால நான் இந்த அளவுக்கு மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே கண் பேப்பர் மட்டும் ஆட்டாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஷேக் பண்ணுறது உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. சேம் டிட்டுவாக உங்களுக்கு இங்கேயும் நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி ட்ரேசிங் பேப்பர்லேருந்து கிளாத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா, நன்றி, வணக்கம்.